என்னமா பழம் இதுவாடா? இன்னைக்கு ஃப்ரூட் ஷாப் போனேன். நான் இது சாப்பிட்டு பார்த்தது இல்ல. மங்குஸ்தான் சொன்னாங்க. ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? உள்ளார வந்து இது மாதிரி இருக்கு, நம்ம நொங்கு சாப்பிடுவோம்ல அது மாதிரி இருக்கு. டேஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் புளிப்பாவும் கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கு. நம்ம அன்னைக்கு போத்திஸ் ஹைப்பர் போனோம்ல, அம்மா என்ன நினைச்சேன்னா ஒரு க்ரீம் எடுத்தேன். ஃபார் ஸ்கின் க்ளோயிங் ஃபார் ஏஜிங்காக ஒரு க்ரீம் பார்த்தேன். மோர் தென் 500 வந்து ரேட் போட்டு இருந்துச்சு. சரியா? சோ அப்ப பார்த்தேன் அந்த 500க்கு நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், நம்ம ஃபேமிலி ஃபுல்லாவே சாப்பிடலாமே. அந்த க்ரீமை வாங்கி அந்த க்ரீமை வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்றதுனால என்ன வரப்போகுது? அப்போ ஃப்ரூட்ஸ் ஒன் ஸோ தட் ஸோ மேக்சிமம் வந்து நம்ம க்ரீம் வாங்கி பூசுறதுனாலயோ இல்ல வந்து லைக் ஃபேஷியல் பண்றதுனாலயோ அது மாதிரி விஷயங்கள்னால நம்ம ரொம்ப க்ளோ ஆயிட மாட்டோம், கலர் வந்துடாது. இது எல்லாமே வந்து சுத்த முட்டாள்தனம் தான். எந்த அளவுக்கு நம்ம உள்ளார சாப்பாடு கொடுக்குறோம், நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த சாப்பாடு என்ன கொடுக்குறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு வந்து ஸ்கின் வெள்ளையாகுதுன்றதை விட ஸ்கின் நல்ல ஸ்கின்னா குட் அந்த ஒரு க்ளோயிங்ல இருக்கிறது தான் முக்கியமே தவிர புதுசாலாம் வெள்ளையெல்லாம் வந்துடாது. ஸோ அதுக்கு நம்ம க்ரீம் வாங்குற பைசாவை ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடலாம். தட்ஸ் த மேட்டர்.